ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய நாமத்தை குறித்து ஆராய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்ப கர்த்தருடைய நாமம் மிக முக்கியமானது. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரும் எப்படி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தினார்கள், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. வேத புஸ்தகத்திலே நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி என்னை நடத்துவார்? என்னோடு கூட இடைப்படுவார்? இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் மாறாது, தேவனுடைய வார்த்தை மாறாது. அவர் எவ்வளவு மாற மாட்டார், மனுஷனுக்காக மாறவே மாட்டார். யாராயிருந்தாலும் சரி, எந்த மனுஷனாயிருந்தாலும் சரி, அவர் மாறவே மாட்டார். யாத்திராகமம் 3:15 ஆண்டவர் சொல்லும் போது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். என்றைக்கும் இதுவே என் நாமம். தேவன் மாற மாட்டார், வார்த்தையில மாற மாட்டார். அவருடைய நாமம் மாறாது, என்றைக்கும் மாறாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நான் அனுப்பினேன் என்று சொல்லி அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தை சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவர் அனுப்பும் போது, ஆண்டவர் அனுப்பும் போது, தேவன் அனுப்பும் போது சொல்லுகிறார் இந்த இடத்துல, இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். இதுதான் என் நாமம். இந்த நாமத்தை தான் மோசே சொன்னான். இந்த நாமத்தில தான் மோசே பார்வோனிடத்துல, மந்திரவாதிகளிடத்துல, எகிப்துல தேவனுடைய பிள்ளைகளிடத்துல, எல்லாரிடத்திலும் சொல்லின நாமம் மோசே. இந்த நாமத்தில தான் மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து தேவனுடைய நாமத்தை சொல்லி விடுதலையாக்கி கொண்டு வருகிற நாமம். இந்த நாமத்தில தான் ஆண்டவர் செயல்படுகிறார், தேவ ராஜ்யம் செயல்படுகிறது. இந்த நாமத்தில தான் எல்லா ஊழியக்காரர்களும் இந்த வேத புஸ்தகம் முழுமையாக செயல்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் என்னன்னா, சில நாமங்களை அப்படியே மிக்ஸ் பண்ணி தங்களுடைய வாய்க்கு வர்றது, இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோ அதை சொல்றேன்னுவாங்க. இல்ல, நம்ம இங்க இருந்து நாமத்தை சொல்லக்கூடாது, முதல்ல இருந்தே படித்து இருக்கணும். எரேமியா 10:10 எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கர்த்தரே மெய்யான தெய்வம் சொல்றாங்க. இது ஒரு மொழிபெயர்ப்புல ஒரு தவறானது. ஏன்னா இதற்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இத அநேக சபைகள்ல சொல்றாங்க, கர்த்தரே அப்படின்னு சொன்னா மெய்யான தெய்வம்ன்றாங்க. அது மிக மிக தவறு. நான் என்ன சொல்றேன், அநேகர் சொல்றாங்க தெய்வம்ன்றது கூட தேவனுடைய பேர் தாங்க, தெய்வம்னா கூட ஒண்ணுதாங்க, தெய்வம்னு கூட கூப்பிடலாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், அன்பின் ஊழியக்காரர்ல, நீங்க தெய்வம்னா கூப்பிடுங்க, ஏதாவது கூப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா தேவன்னு பாதி தெய்வம்னு பாதி கூப்பிடாது. நான் என்னுடைய அன்பின் ஒரு என்ன சொல்லுகிறேன், நான் அன்பாய் சொல்லுகிறேன். ஏன்னா மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் கலக்கிறது போல கலக்காதீங்க. பழைய துருத்திய சிலதெல்லாம் சரியில்லாதவைகளை அகற்ற வேண்டும். இந்த தெய்வம்ன்ற நாமத்தை இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது, அதை நாம தியானிக்கணும். இந்த வேத புஸ்தகம் தேவன்ற நாமத்தை என்ன சொல்லுகிறது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நம்ம வாசிக்கணும். இந்த தெய்வம்ன்றத பாருங்க, நம்ம இதுல வேற ஒரு இடத்துக்கு போகவே தேவையில்லை. இந்த 10வது வசனம் 11வது வசனத்திலே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த 10வது வசனத்துல சொல்லும் போது கர்த்தரே மெய்யான தெய்வம் இதுல போட்டிருக்காங்க, அங்க தேவன் வரணும். கர்த்தரே மெய்யான தேவன்
அப்படிதான் வரணும். அவரே ஜீவனுள்ள தேவன். பாருங்க, மேல வந்து மெய்யான தெய்வம்னு போட்டா இங்க கீழே எப்படி ஜீவனுள்ள தேவன் போட முடியும்? நித்திய ராஜா, நித்தியமாய் இருக்கிறவர் தேவன் தானே தவிர தெய்வம் கிடையாது. நித்தியமாய். பாருங்க, நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசித்தோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். தேவன் தேவன் தேவன். வெளிப்படுத்த 22வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேவன் தேவனாகிய கர்த்தர், தேவன் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேற அந்த இடத்துல எல்லாம் தெய்வம்லாம் வரல. இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, தெய்வம் தெய்வம் தெய்வம்னா என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் இந்த வேத புஸ்தகத்துல முதல்ல பார்ப்போம். பாகம் 32:17 வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். புது தெய்வங்களாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள். இந்த வேத புஸ்தகம் தெய்வத்தை பேய்கள் என்று நமக்கு அட்ரஸ் பண்ணுகிறது. இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நூதனமான, அவர்கள் அறியாத அந்த தெய்வங்களாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள். நான் அதை தான் சொல்றேன். ஒன்று தெய்வம்னு போனா அப்படியே தெய்வன்னே போயிடணும். ஏன்னா இந்த வேத புஸ்தகம் வந்து தேவன் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தேவனாகிய கர்த்தர் அப்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியம் இது. இதுல வந்து குழப்பிடக்கூடாது. ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடக்கூடாது. இதுல நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்துவனாய், ஒரு பொறுப்புள்ள தேவனுடைய ஊழியக்காரனாய், ஒரு மிஷனரியாய் நான் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பாரத்தை கொடுத்தார். அதனால தான் தேவனுடைய நாமத்தை பல ஆண்டுகளாக இரவும் பகலுமாய் படித்து வருகிறேன். அப்ப அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள். ஆபுகூக்ல சொல்லும் போது, ஆபுகூக் 2வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம், ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தாம் உருவாக்கின சொரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும் மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பும் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. பாருங்க, இந்த இடத்துல அந்த விக்கிரகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உண்டாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? பாருங்க, விக்கிரகத்தை வார்ப்பிக்க, ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகம். இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த தெய்வம் ஒன்றுக்கும் உதவாது. அதனுடைய பெயர், அதனுடைய நாமம் தெய்வம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் தெய்வம் ஆராதிக்கிறார்கள். இந்த வேத புஸ்தகத்துல அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பேய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்களாகி நாம் சரியாய் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அநேகருக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள், தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே விண்ணப்பம் செய்வார்கள். 9வது அதிகாரம் 6வது வசனத்துல எரேமியா சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? இது ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு எரர். இது தாவீது சொல்லும் போது கோலியாத்துக்கு முன்பாக நின்று என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். தாவீது சொல்லும் போது இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அப்பதான் கோலியாத்தை அடிக்க முடியும், கோலியாத்தை மேற்கொள்ள முடியும், கோலியாத்தை ஜெயிக்க முடியும்.
கண்ட கண்ட நாமங்களை சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், தேவன் இந்த இடத்துல அவர் எப்படிப்பட்டவராம்? எரேமியா 10:10 சொல்லுகிறது, அவர் மெய்யான தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நாம் வாசித்தது போல ஆபகுக்கு 2:18-19 போல அது செய்யப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. ஏசாயா 44:10 போல அது உருவாக்கப்பட்டதல்ல. இவர் உருவாக்கினவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தேவன். சகலத்தையும் உண்டாக்கினவர் தேவன். சகலத்தையும் உருவாக்கினவர் தேவன். அவர் மனுஷனை மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை படைத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இடத்துல பாருங்க, அவர் நித்திய ராஜா. நித்தியமாய் அவர் ஒருவர் தான் ராஜா. பாருங்க, அந்த வேர்ட்ல அந்த சென்டென்ஸ் கூட மாறல. பாருங்க, அங்கே இருக்கிறது பதில். ஜீவனுள்ள தேவன், ஆனா மேல கர்த்தரே தெய்வம் சொல்லி எவ்வளவு பெரிய குழப்பம் பாருங்க. அப்படியே சத்துரு ஒரு ராங் டைரக்ஷன்ல தேவனை ஆராதிக்காமல், துதிக்காமல், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தாம அப்படியே வேற பக்கமா கொண்டு போயிடுவான். இந்த இடத்துல பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. தேவன் தான் ஜீவன் உள்ளவர், தேவன் தான் நித்திய ராஜா. அதை சொல்லிட்டு 11வது வசனம் மிக தெளிவாய் இருக்கிறது. இதை நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இந்த 11வது வசனம் கூட புரியாம 10வது வசனத்துல மெய்யான தெய்வம் சொல்றாங்களே. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நான் ஆராய்ந்து படிக்கும் போது ஒரு ஆச்சரியமாய் இருக்கிறது. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், ஏன் யாரையும் எப்படி வேண்டுமானாலும் சத்துரு திருப்பி விட்டுருவான். இந்த வேத புஸ்தகத்துல தேவனைத்தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் தேவன். நான் காண்பிக்கிறேன் எத்தனை இடத்துல கர்த்தரே தேவன் என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன். இந்த ஒரே இடத்துல தான் வந்திருக்கிறது மொழிபெயர்ப்பு தவறுனால. ஆனா எத்தனை இடத்துல கர்த்தரே தேவன் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அடுத்த வசனம், இது ரொம்ப தூரம்லாம் இல்ல, ரொம்ப ஒரு எரேமியா 10வது அதிகாரத்துக்கு அப்புறம் இது 30வது அதிகாரத்துல எல்லாம் வரல. 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள். எங்க மேல கர்த்தரே தெய்வம் சொல்றீங்களே, இப்ப கீழே இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள். பூமியிலும் இந்த வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிந்து போகும். அடுத்த வசனத்துல கிளியரா இருக்கு, தெய்வம் அழிந்து போகும்னு இருக்கு. ஒன்றுக்கும் உதவாதது என்று சொல்லி பார்த்தோம். அழிந்து போகும். மனுஷனால் செய்யப்பட்ட தெய்வங்கள் அழிந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஞானம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேற இடத்துல கூட கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 18 கர்த்தரே தெய்வம் சொல்லி எலியா சொன்னார் சொல்ல இல்ல. எலியா சாரிபாத் விதவை வீட்டுல இருந்தா அந்த விதவை சொல்றா உன் தேவனாகிய கர்த்தர்னு. எலியா வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து சொல்ல ஆபிரகாமின் தேவன். அதைத்தான் நாம யாத்திராகம் 3:15 வாசித்தோம். அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது அற்புதம் நடந்தது. தெய்வம்னு கூப்பிடவே இல்லை, பலி செலுத்தல, வணங்கல, கர்த்தரை கூப்பிடல, துதிக்கல. முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாமத்துல துதிக்கிறோம், எந்த நாமத்துல ஆராதிக்கிறோம், எந்த நாமத்துல. எரேமியா தீர்க்கதரிசி தேவனை ஆராதித்தார், துதித்தார், ஜெபித்தார், விண்ணப்பம் பண்ணினார், தேவனிடத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பதில் எடுத்தார். பார்க்கணும், இதெல்லாம் தான். ஏதோ ஒரு வார்த்தை இருக்குதுன்றதுக்காக உலகம் ஃபுல்லா தெய்வம் 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 சொல்லி எத்தனை ஜனங்கள் வீணாய் போனார் பாருங்க. இந்த இடத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள், பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள்னா யாருக்கு? இன்னைக்கு தெய்வம் தெய்வம்னு பாடிக்கொண்டிருக்கிற, ஆடிக்கொண்டிருக்கிற, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது வானத்தின் கீழ் பூமியின் மேல் இருந்து அழிந்து போகும். அது தேவனுடைய நாமம் அல்ல,
அது தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய நாமம் என்று சொன்னால் அந்த நாமத்தை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எரேமியா என்ன ஒரு அருமையாய் தேவனுடைய நாமத்தை சொல்லி இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. சரியாய் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும். நமக்கு பின் ஒரு சந்ததி வருகிறார்கள். அந்த சந்ததிக்கு நாம் எதை வைத்து போகிறோம்? இப்ப கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 59வது வசனம். கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக. பாருங்க, கர்த்தரே தேவன் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. ஆனா இந்த எரேமியா 10 அப்படி சொல்லவில்லை. அந்த வார்த்தை சொன்ன உடனே அடுத்து தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா அவர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 32வது வசனம். கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார்? கன்மலையும் யார்? பாருங்க, கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? அந்த ஒரு இடத்துல வந்தத இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அததான் சத்துரு எல்லார் வாயிலையும் போடுறான். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரையும் சொல்ல வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல 2 சாமுவேல் 22:32 சொல்லுகிறது, கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? அவர்தான் தேவன், அவர்தான் கன்மலை, அவர்தான் கோட்டை, அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர். அவருடைய நாமம் மாறாது. அந்த நாமத்தை தவிர வேறு நாமம் இந்த பூமியின் கீழ் கொடுக்கப்படவில்லை. 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். பாருங்க, கர்த்தராகிய தேவரீர். அந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய தேவரீர், நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தராகிய தேவரீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர். அப்படி நம்ம சொல்லணும், நாமத்தை அப்படி துதிக்கணும், அப்படி ஆராதிக்கணும். ஏன்னா இந்த தெய்வன்ற நாமத்தை குறித்து வேதம், இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லி இருக்கிறது, அதை வாசிக்கணும். பூமியில் இராதபடிக்கு அது அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 10:10 சொல்லுகிற தேவன் நித்திய ராஜா, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கோ கர்த்தரே தேவன். எங்களுக்கோ, இந்த வேத புஸ்தகத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கோ, இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கோ கர்த்தரே தேவன், வேற யாரும் கிடையாது. தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ராஜாக்கள், அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது கூட அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அவர் கூப்பிடும் போது கூட, அவர் ஜபிக்கும் போது கூட அதான் சொல்றார், என் தேவனே, என் தேவனே. தெய்வம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. பாருங்க, 2 இடத்துல இருக்கு. ஆனா அது ஊர் ஃபுல்லா அததான். சபைகள்ல மக்கள் கிட்ட எங்கேயாவது ஒரு சபையில போய் கர்த்தரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அந்த தெய்வம் தான் சொல்றாங்க. சங்கீதம் 103. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அறியணும். எனக்கு எல்லாம் தெரியும் கிடையாது. நான் இன்னைக்கும் மன தாழ்மையா சொல்றேன், இன்றைக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. 1000 ரகசியங்கள் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்ம உண்டாக்குனது தெய்வம். ஏன்னா மனுஷர்கள் உண்டாக்குறது தெய்வம். ஆனால் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன், அறியுங்கள், அவர் நம்மை உண்டாக்கினார். 2 நாளாகமம் 33:13. தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான். பாருங்க, இந்த மனாசே குறித்து பார்க்கும்போது அவனுக்கு அது வரைக்கும் தெரியல.
ஏன்னா கண் கட்டப்படுகிறது, இருளடைகிறான், அந்தகாரத்துக்குள்ள போகிறான். எப்ப தெரியுதுன்னா அவனுடைய சில சூழ்நிலைகளில தான் தெரியுது. கர்த்தரே தேவன் என்று மனாசே அப்போது அறிந்து கொண்டான். கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டான். சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டேன். இது என் ஜனம் என்றும் நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் என் தேவன் என்று சொல்லுவார்கள். நான் அவர்களுடைய ஜபத்தை கேட்டேன். பாருங்க, ஜபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் கர்த்தராகிய தேவன். அவர்கள் என்ன அறிவார்களா? அவரை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள், அறிவார்கள். கர்த்தர் தான் தேவன். கர்த்தராகிய தேவன் தான் ஜீவன் உள்ளவர். அவர் தான் நித்திய ராஜா. இன்னொரு ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். கர்த்தாவே நீரே என் தேவன். தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே என் தேவன், நீர்தான் எனக்கு தேவன். கர்த்தர் நீரே என் தேவன், உம்முடைய நாமத்தை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை துதிப்பேன். 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் இப்படிதான் மாறி வரணும். இந்த கர்த்தராகிய தேவன் அங்க என்னன்னா கர்த்தரே தெய்வம். தெய்வம்ன்றது எவ்வளவு ஒரு பிழையான ஒரு இது தெரியுங்களா? நான் உங்களுக்கு எத்தனை வசனங்களை காண்பித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். தம்முடைய ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு அகற்றி போடுவார். கர்த்தரே தேவன். அவருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் தான் தேவன். இப்போ என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நாமங்களை உச்சரிக்கிறதை விட்டு, சில நாமங்களை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் விண்ணப்பம் பண்ணுகிறதை விட்டு, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் சிலுவையில எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர், அவ்வளவுதான் நாமம். இந்த நாமத்துக்கு மேல வேற எந்த நாமமும் இந்த வேத புஸ்தகத்துல சொல்லப்படவில்லை. ஹீப்ரு பைபிள்லயும் கிடையாது. எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை சரியாய் தொழுது கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அவர் பெரிய வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.